போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். என்ன மகள், நல்லா தூங்குனியா? ஆமா மதி, படித்தது மட்டும்தான் தெரியும். நல்லா தூங்கிட்டேன். உடம்பு வலியில நல்லா குறைஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தான் தூக்கமே வரல. ஏன், என்னாச்சு மதி? உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மகள். என்ன முடிவு? எதுக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்க? யார் இவங்க? மேட்ரிமோனில உன்னோட போட்டோவை போட்டு உனக்கு மாப்பிள்ளை வேணும்னு உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். உன் போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இதுல யார் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நாம அவங்கள மீட் பண்ணி பேசலாம். யார் உன் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரு? என்ன மகள் இப்படி கேக்குற? நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்காம வேற யார் பாப்பா? உனக்கு யார் இருக்காங்க? நான் மட்டும் தானே இருக்கேன். அப்ப நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கான ஏற்பாடு தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு மகள்? அதேதான் நீ வெறுத்துட்டேன்னு சொல்றல. அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வேண்டாமா? இங்க பாரு, எனக்கு எந்த வாழ்க்கையும் தேவையில்லை. என் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இது என்ன நியாயம்? நீ என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுவ, நான் உன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படக்கூடாதா? என் லைஃப்ல கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதத்தான் நான் சொல்ல வரேன். நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு, அது போதும். அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ தனியாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, அப்படித்தானே வச்சுக்கோ. எதுக்காக அப்படி இருக்கணும்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்படின்னா நீயும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? லூசு மாதிரி பேசாத. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது என்ன அக்ரிமெண்டா? ஆமா, பாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. இப்போ அவங்க இடத்துல நான் தானே இருக்கேன். நான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. எல்லாரும் ஒரு துணையோட இருக்கும்போது உனக்கு மட்டும் துணை வேண்டாமா? ஒரு கன்றாவையும் வேணா என்ன விட்டு. அப்படின்னா நீ இன்னும் ஆதிய உன் மனசுல வச்சிருக்க, அப்படிதானே?